தீபிகா, இப்போது எரிந்து நொறுங்கி விழுந்து அந்த கரும்புகையோடு விமானம் விழுந்த கோர விபத்து காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துபாயில் விமான கண்காட்சியில் வான் சாகச நிகழ்ச்சியின் போது இந்தியாவின் தேஜஸ் போர் விமானம் விழுந்து நிற்கக்கூடிய அந்த காட்சியை இப்போது நாம் பார்க்கலாம். Oh shit! Fuck! I didn't come in this way and not. Oh my god, shit. I feel sick. Oh shit! Fuck! I didn't come in this way and not. Oh my god, shit. I feel sick. Jesus fuck. Oh shit! Fuck! Oh shit! Oh shit! Fuck! I didn't come in this way and not. Oh my god, shit. I feel sick. துபாயில் நடைபெற்று வரும் விமான கண்காட்சியில் இந்த வான் சாகசத்தில் ஈடுபட்ட இந்திய போர் விமானமான தேஜஸ் வெடித்து சிதறி நொறுங்கி விழுந்து விபத்துக்குள்ளான அந்த நெஞ்சை பதவிதைக்க வைக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த விமானத்தில் சென்ற பைலட்டின் நிலை என்ன என்பது குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகவில்லை. வானில் சாகசங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது தேஜஸ் போர் விமானம் தரையில் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து எரிந்த அந்த கோர வீடியோ காட்சி, நெஞ்சை பதைக்க வைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதைத்தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துபாய் சர்வதேச விமான கண்காட்சியில் இந்தியாவின் தேஜஸ் போர் விமானம் நொறுங்கி விழுந்து விபத்துக்குள்ளான அந்த அதிர்ச்சிகரமான காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. துபாயில் விமான கண்காட்சி நடைபெற்று வரும் நிலையில் வான் சாகச நிகழ்ச்சி, பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த விமானங்களின் வான் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. இந்த விமான சாகச நிகழ்ச்சியின் போது இந்திய போர் விமானமான தேஜஸ் திடீரென தரையில் விழுந்து நொறுங்கியது. அது என்ன தொழில்நுட்ப கோளாறால் கட்டுப்பாட்டை இழந்து அந்த மைதான பகுதியில் வான் சாகச நிகழ்த்தி கொண்டிருந்த அந்த மைதானம் இருந்த பகுதியில் ஆட்கள் இல்லாத அந்த பகுதியில் திடீரென வானில் இருந்து தரையில் விழுந்து நொறுங்கி முழுவதும் தீப்பற்றி எரிந்து தீப்பிளமான அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அதிர்ச்சி காட்சி தான். விமானம் வானில் சாகசம் நிகழ்த்தி கொண்டிருந்த போது பல ஆயிரம் அடி உயரத்தில் இருந்து தரையில் விழுந்து நொறுங்கி தீப்பற்றி எரியக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்திய போர் விமானமான தேஜஸ் வானில் இருந்து தரையில் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளான அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விமான விபத்துக்குள்ளானதை இந்திய விமானப்படை தலைமையகம் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் அந்த விமானத்தில் இருந்த விமானி மற்றும் அவருடைய துணை விமானி ஆகிய இருவரின் நிலை என்ன என்பது குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இந்த விமான விபத்து தொடர்பாக இந்திய விமானப்படையின் சார்பாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் மேலும் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. துபாயில் நடைபெற்ற விமான கண்காட்சியின் போது வானில் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட இந்த கோர விபத்தானது அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. விமானப்படை வீரர்களுக்கு மட்டுமல்ல, அது விமான கண்காட்சி மற்றும் அங்கு வான் சாகச நிகழ்ச்சியில் ஈடுபட்டிருந்த அனைவருக்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய இந்த விபத்தை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வீடியோ பதிவின்படி அந்த விமானம் பல ஆயிரம் அடி உயரத்திலிருந்து வானிலிருந்து திடீரென தலைகீழாக கவிழ்ந்து தரையில் மோதி வெடித்து சிதறி தீப்பிளம்பாகவும் கரும் புகையாகவும் வானில் பரவக்கூடிய அந்த அதிர்ச்சி காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துபாயில் அங்கு விமான கண்காட்சியில் வான் சாகச நிகழ்ச்சியின் போது இந்திய போர் விமானம் தேஜஸ் வெடித்து சிதறியது. இந்த வெடித்து சிதறிய கோர விபத்தில் விமானிகள், துணை விமானிகள் உள்ளிட்டோர் என்ன ஆனார்கள் என்பது குறித்த தகவல்கள் விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த தேஜஸ் போர் விமானம் வெடித்து சிதறிய விபத்தான இந்த சம்பவமானது அந்த விமான கண்காட்சி மற்றும் வான் சாகச நிகழ்ச்சிகள் இதனையொட்டி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. வான் சாகச நிகழ்ச்சிகள் நிறுத்தப்பட்டதை ஒட்டி விமான கண்காட்சிக்கு உள்ள மற்ற விமானங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றன. விமானம் நொறுங்கி விழுந்த இடத்தில் மீட்பு பணிக்காக அங்கு தீயணைப்பு படை வீரர்கள் மற்றும் அந்த மீட்பு படை வீரர்களும் விமானத்தின் பாகங்கள் இருக்கக்கூடிய அருகில் சென்றிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்
இந்த தேஜஸ் போர் விமானமானது முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட அந்த தொழில்நுட்ப பாகங்களை கொண்டது. கீழே விழுந்த வேகத்தில் பயங்கரமாக வெடித்து சிதறிய இந்த தேஜஸ் விமானத்தில் இருந்து விபத்துக்கான காரணம் மற்றும் கடைசி நேரத்தில் அது கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு என்ன தகவல்களை தெரிவித்தார்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக விசாரித்து வருகிறார்கள். விமானியும் துணை விமானியும் என்ன நிலை என்ன என்பது குறித்து இதுவரை தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. ஆனால் இந்த விபத்தில் விமானம் தரையில் மோதுவதற்கு முன்பாக அவர் விமானிகள் வெளியே தப்பி இருக்கலாமா அல்லது அந்த வெடித்து சிதறியதில் அவர் சிக்கி இருக்கிறார்களா என்பது இன்னும் சில நிமிடங்களில் தெரிய வரும். மீட்பு படையினர் அந்த பகுதிக்கு விரைந்து சேதமடைந்த விமானத்தின் பாகங்களை அவர்கள் மீட்டு வருகிறார்கள். தீயை அணைக்கும் பணி, புகையை கட்டுப்படுத்தும் பணி ஆகியவற்றில் இப்போது உடனடியாக அந்த பாதுகாப்பு படை வீரர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்திய போர் விமானம் தேஜஸ் கீழே நொறுங்கி விழுந்து விபத்துக்குள்ளான இந்த சம்பவத்திற்கான காரணம் தொடர்பாக விசாரணை மற்றும் மீட்புப் பணி நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இந்திய விமானப்படை இந்த விபத்தை உறுதி செய்திருக்கிறது. அதில் ஏற்பட்டுள்ள சேத விவரங்களை இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீபிகா.